அந்த மாதிரி கிரன்ச்சியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் ஐபோவான், வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட வந்திருக்கு. நான் இன்றைக்கி செய்ய போகிற வந்து கார பூந்தியில் வந்து மிக்சர் செய்ய போகிறேன். வெரி சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி. ஸோ இந்த காரபூந்தி மிக்சர் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தரேன். இந்த ஓமப்பொடி முறுக்கு செய்யறதுக்கு நான் இதில் வந்து பிரம்பான ஒரு டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு கடலை மாவு இருக்குது, அரை கப் இல்லாட்டிக்கு 75 கிராம் இருக்குது. இப்போ இதே இதில் போடுங்க. இதில் வந்து அரிசிமா இருக்குது, வறுக்காத அரிசிமா 1/4 கப் இல்லாட்டிக்கு 45 கிராம். இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்கிழமை உப்பு சேருங்க. நான் வந்து 1/8 டீஸ்பூன் சேர்க்கிறேன். பெருங்காய பவுடர் இருக்குது 1/8 டீஸ்பூன். இதே இதில் சேருங்க. இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன். இதே இதில் சேருங்க. சேர்த்துட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து சுடுதண்ணி இருக்குது, அரை கப் இல்லாட்டி 125 மில்லிலிட்டர் சுடுதண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். இந்த இருக்கு நான் எடுத்த அரை கப்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி மிஞ்சி இருக்கு தேவையில்ல. இப்போ கையால் நல்லா பிசைஞ்செடுப்போம். இதில் வந்து 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்குது. இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு குழைச்செடுப்போம். இந்த இருக்கு இப்போ இதை நீங்கள் வந்து பொரிச்செடுக்கிறேன், மூடி வைங்கோ, இல்லாட்டி காஞ்சிரும். இந்த ஓமப்பொடியை பொரிக்கிறதுக்கு நான் இதில் வந்து எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இந்த ஓமப்பொடியை வந்து புளிஞ்செடுக்கிறதுக்கு இதில் வந்து எந்த உரல் எடுத்துருக்கேன். உரல் எடுத்து உள்ளுக்கு எண்ணெய் எல்லாம் பூசி இருக்கிறேன். இந்த இருக்கு இப்படி இருக்கிற அச்சு தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த அச்சு இதில் போட்டுட்டு இந்த இருக்கு நாங்கள் குழச்சி வச்ச ஓமப்பொடி மா இருக்குது. இப்போ இதை உரலில் போடுவோம். இந்த இதுக்கு நான் எண்ணெய் பூசி இருக்கிறேன். இந்த உரல்ல இருந்து நேரவே இந்த எண்ணெய்க்குள்ள வந்து இந்த ஓமப்பொடியை வந்து புளிஞ்சு விட போறேன். இப்படி நிறைய பபிள்ஸ் வருதில்ல, இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வரைக்கும் இது பொரிஞ்சிட்டு மீனிங். இந்த பார்த்தீங்களா, இந்த பொரியாத மாதிரி இருக்குல்ல, இப்படி பொரியா மாதிரி இருக்க இதை வந்து நீங்கள் இறக்கி எடுத்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். நான் சரியாக 2 நிமிஷம் பொரிச்சிருக்கிறேன். இந்த பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஓமப்பொடியும் இதே மாதிரி இப்படி எல்லாம் பொரிச்சிருக்கிறேன். நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கு. இப்படி பொரிச்சு வச்சா பிறகு இந்த கார பூத்தி செய்யறதுக்கு இதில் நான் ஒரு பிரம்பான பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து கடலைமா இருக்குது, அரை கப் இல்லாட்டிக்கு 75 கிராம் கடலைமா இருக்கு. இப்போ இதை இந்த பிரம்பான பவுலில் போடுறேன். இதில் வந்து வறுக்காத அரிசி மா இருக்குது 1/4 கப் இல்லாட்டிக்கு 45 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. நான் 1/8 டீஸ்பூனும் கொஞ்சம் கூட சேர்க்குறேன். இதில் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது 1/8 டீஸ்பூன். இதே இதில் சேருங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது, நான் பச்சை தண்ணி எடுத்துருக்கிறேன். 3/4 கப் தண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்செடுப்போம். கண்டு விட்டுறாயிங்கோ. தோசமாக குழைப்பீங்களா, அப்படி ஒரு பதத்துக்கு நிறைய கரைச்செடுக்கணும். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அதை கரைச்சி ஒன்று கேட்குறேன். நான் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து அரை டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. இப்போ இதையும் இதில் சேர்க்குறேன். இந்த இருக்கு இந்த ஒரு பதத்துக்கு தான் நீங்கள் கரைச்செடுக்கணும். ஒரு கட்டியும் இல்லாமல் 3/4 கப் தண்ணி எடுத்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி மிஞ்சி இருக்கு. கார பூந்திக்கு வந்து நான் இந்த மாவு வந்து கரைச்சிருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே வைக்க போறேன். இந்த கார பூந்தியை வந்து பொரிக்கிறதுக்கு இந்த இருக்கு 15 நிமிஷம் ஆயிட்டுது. இந்த கரைச்சி வச்சு இதில் வந்து பெரிய எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த கரைச்சி வச்ச மாவு வந்து இந்த கரண்டியில் விடுவோம். விட்டுட்டு இந்த கரண்டியை இப்படி சுற்றி விடுங்க.
நல்ல கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். ஸோ ஒருக்கா வந்து நீங்கள் இதை பொரிக்கைக்கு வந்து இந்த கரண்டியை துடைச்சல கழுவி விட்டீங்கன்னா நல்லா இருக்குமேனு சொன்னால் நல்லா வட்டமாக வரும். பார்த்தீங்களா பொரியாத மாதிரி வருதில்ல, பபிள் எல்லாம் அடங்கிட்டு இப்படி வரைக்கும் இறக்கி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வரும். நான் ஒரு பேப்பர் டவல் போட்டு ஸ்ட்ரெயினரில் இறக்கியிருக்கிறேன். இந்த இருக்குது நான் 2வது தரம் பொரிக்கிறதுக்கு கழுவிட்டு துவைச்சி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பொரிச்செடுப்போம். ஒரே இடத்த வந்து இப்படியே கரண்டியை பிடிச்சி விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் வட்டம் வட்டமாக வராது. இந்த இருக்குது இந்த பூந்தியெல்லாம் இப்படி பொரிச்செடுத்துருக்கேன். இப்படி பொரிச்சா பிறகு அதே எண்ணெயில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து கச்சான் இருக்குது. பச்சை கச்சான், வறுக்காத கச்சான் தோலோடு இருக்குது. ஒரு கப்பல் அடிக்கு 185 கிராம் இருக்குது. இப்போ இதையும் வந்து பொரிச்செடுப்போம். முதல் அரைவாசியை போட்டிருக்கேன். இந்த கச்சான் வந்து நீங்கள் போட்டோன்னா கொஞ்சம் வடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கரண்டியை இப்படி வச்சு ஆட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் வடிக்காது. இப்போ 1.5 நிமிஷமாக பொரிஞ்சோன்ருக்குது. இப்போ 2.5 நிமிஷமாக பொரிச்சிருக்கிறேன். 2.5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இப்படி நல்லா பொரிஞ்சிருக்குது. நான் இதை இப்போ இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்குது இதே மாதிரி இருக்கிற எல்லா கச்சானையும் பொரிச்செடுக்க போகிறேன். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த கச்சான் எல்லாத்தையும் இப்படி பொரிச்சிருக்கிறேன். நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இந்த கச்சானை பொரிச்சா பிறகு இந்த கச்சான் பொரிச்சா பிறகு அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். அதே எண்ணெயில் வந்து இதில் அந்த கருவேப்பிலை இருக்குது. 4 காம்பு கருவேப்பிலை எடுத்து கழுவி நல்லா தண்ணி ஒன்றும் இல்லை. இப்போ இதையும் வந்து பொரிச்சிடும். நீங்கள் காம்போடையும் சேர்த்து பொரிக்கலாம், உங்களோட விருப்பம். பொரியாத மாதிரி இருக்குல்ல, தட் மீன்ஸ் பொரிஞ்சிட்டுது. இப்போ இதை இறக்கி எடுக்கிறேன். போட்ட உடனே டக்குன்னு பொரிஞ்சிட்டுது. ஒரு 15 செகண்டும் இல்லை. இந்த இருக்குது இதில் வந்து பிரம்பான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இந்த இருக்குது நான் பொரிச்சு வச்ச கார பூந்தி இருக்குது. இப்போ இதை இந்த பவுலில் போடுங்க. இந்த இருக்குது நான் பொரிச்சு வச்ச கச்சான் இருக்குது. இதையும் இதில் சேருங்க. இந்த இருக்குது நான் பொரிச்சு வச்ச ஓம பொடி இருக்குது. இதை வந்து இதுக்குள்ள உடைச்சி விடுவோம். இந்த இருக்குது இந்த ஓம பொடியையும் நல்லா உடைச்சி வச்சுருக்கிறேன். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளெயின் சில்லி பவுடர் சேர்க்கணும். நான் 1 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதில் வந்து பெருங்காய பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. நான் வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் கொஞ்சம் கூட சேர்க்குறேன். இப்போ இருக்கா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ண பிறகு இதற்கு நான் பொரிச்சு வச்ச கருவேப்பிலை இருக்குல்ல, இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு இதுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் இதுக்குள்ள வந்து கடலை பருப்பு வந்து நனைய வச்சுட்டு பொரிச்சு போடலாம். பட் நான் இதுக்கு போடையில் இதற்காக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கார பூந்தி மிக்சர் செய்து முடிஞ்சுது. இந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ், கார பூந்தி வந்து செய்து முடிஞ்சுது. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதுல்ல? சாப்பிட பார்ப்போம் கொஞ்சம். அந்த மாதிரி க்ரன்ச்சியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் போட்ட உப்பு, மிளகா பவுடர், சில்லி பவுடர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இருக்குது செய்து முடிஞ்சது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லி, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா வந்துச்சுன்னு சொன்னால் அவரோட காமெண்ட்ஸில் ஃபீட்பேக்கில் கீழே காமெண்ட்ஸில் விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சுட சேரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம். ஐ பவான், பை பாய்.